வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாது பட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை தமன்னா தெரிந்த ஒரு முகம். தமிழ், மற்றபடி தெலுங்கு, ஹிந்தி ரொம்ப முன்னணி நடிகையாக நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு குத்தாட்டத்துக்கு இன்னைக்கு பல கோடி வாங்கி நடிச்சிட்டு இருக்காரு. மிக பிரபல்யமான ஒரு நடிகை. திடீரென்று ஒரு வெப் சீரியல் நடித்த ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு நடிகரோடு ஒரு காதல் மலர்ந்தது. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அப்புறம் வெளியே சொல்லாமல் இருந்தார்கள். பிறகு ஜாலியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் பிறகு தெரிந்தது. பத்திரிகைக்காரர் சும்மா விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கிண்டி கிளறி கம்ப்ளீட்டாக போட்டாங்க. விஜய் வர்மா தமன்னா காதல் மலர்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அது அப்படியே போயிட்டு இருந்து 2 பேரும் நடித்தாங்க. விஜய் வர்மாவும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடிகர், தமன்னாவும் அற்புதமான ஒரு நடிகை. மற்றபடி திடீரென்று ஒரு அறிவிப்பு, இருவரும் காதல் செய்தவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு பேச்சு அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீரென்று கல்யாண தேதியை அறிவிக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு. கல்யாண தேதியை குறித்து விட்டாச்சு. அதுக்கு முன்னால நிச்சயதார்த்த தேதியை குறிச்சாச்சு. தேனிலவு தேதியை கூட குறிச்சாச்சுங்க. முடிஞ்சு போச்சு. கல்யாணம் தான் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணிட வேண்டியது, அப்புறம் கல்யாணம், அப்புறம் தேனிலவு முடிஞ்சு போச்சு. எல்லாமே ரெடி அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாகவே இருந்தது. சினிமா வட்டாரமே, ஹிந்தி வட்டாரம், தெலுங்கு வட்டாரம், தமிழ் வட்டாரம் சொல்லி போட்டு சினிமா வட்டாரங்கள் எல்லாமே தமன்னாவை குறிநோக்கி காத்து கொண்டிருந்தது. எப்படா அவருடைய கல்யாண சாப்பாடு எப்போ போடுவார், போய் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு. இந்த மாதிரி மகிழ்வான ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மோசமான ஒரு தகவல், இடி விழுந்ததை போன்ற ஒரு தகவல். என்ன அப்படின்னா, விஜய் வர்மா பிளஸ் தமன்னா பிரிந்து விட்டார்கள். தமன்னா தன் காதலை பிரேக்கப் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு தகவல். இது சம்பந்தமா நாங்கள் கூட வீடியோ போட்டிருப்போம். இது 2வது வீடியோ. அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், என்னடா இவ்வளோ வருத்தமான ஒரு முடிவு, மனம் ஏற்காத ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, திரிசாவை போல் தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டச் பண்ணி போட்டிருக்கோம். திரிசாவை போல் தமன்னா அப்படின்னு நாங்கள் போட்டது ஏதோ 2 வகையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில். வீடியோ உள்ளே போனீங்கன்னா தெரியாது, தலைப்பிலே சொல்லியிருப்போம், திரிசாவை போல் தமன்னா காதல் முறிந்தது அப்படின்னு டச்சிங்காக லைட்டாக போட்டிருப்போம். அது இன்னைக்கு உண்மையாகவே போயிடுச்சு. அதுதான் ரொம்ப எங்களுடைய கணிப்பின் வெளிப்பாடு. திரிஷா எவ்வாறு தன் காதலை பிரேக்கப் செய்தாரோ அதே போல தமன்னாவும் பிரேக்கப் செய்திருக்காங்க. இது பிரேக்கப் செய்தது தமன்னா என்பதை விட காதலர் விஜய் வர்மா பிரேக்கப் செய்தார் என்பதையெல்லாம் விட விஜய் வர்மாவுக்கு எங்கே அறிவு போனது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. திரிஷா காதலிக்கிறாரு, அப்புறம் ஒரு தயாரிப்பாளரை நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அவர்களுக்குள்ள ஒரு பேசக்கூடிய சமயத்தில் அவர் சொல்கிறார், கல்யாணத்துக்கு பின்னால் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா புருஷன் இல்லையே, 1000 தான் இருந்தாலும் அவன் கண்டிஷன் போடத்தான் செய்வான். உடனே அவர் என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு பின்னாலும் நான் நடிப்பேன்னு சொல்லி போட்டு காரசாரமான வாக்குவாதம். பிறகு முடிஞ்சது. ஆமாம், அது திரிஷாவே பிரேக்கப் பண்ணிடுறார். எங்களுடைய காதல் முடிந்தது, நிச்சயதார்த்தம் நிறுத்தப்பட்டது, கல்யாணம் நடக்காது போட்டு அவரே சொல்லிடுறாரு. முடிஞ்சது. இதற்கு ஒப்புக்கொள்ளாத விஷயமாக திரிஷா காரணம். ரைட்டு, ஓகே, அவர் ரெடியாக தான் இருக்கிறார். இன்னைக்கு தயாரிப்பாளர் ரெடியாக தான் இருக்கிறார். இப்போ திரிஷா ஒரு நாயை கட்டிக்கிட்டு அப்படியே காதல் தினத்தை நாயை அறிமுகப்படுத்திக்கிட்டு, ஆமாம், நாய்கள் மனிதர்கள் நேசிக்கின்றன, நானும் நாயை நேசிக்கிறது, அவரு ஒரு போக்கில் அவரு போயிட்டு இருக்காரு. அதே நிலைப்பாடின் வெளிப்பாட தமன்னாவுடைய ஒரு காதலை இன்னைக்கு அப்படிங்கிறது அன்னைக்கே சொல்லிட்டோம், தலைப்பின் வெளிப்பாடா. பட் இன்னைக்கு அது ரொம்ப டீப்பா தெரிஞ்சிருச்சு. அதாவது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
நிச்சயதார்த்த தேதி, கல்யாண தேதி, தேனிலவு தேதி எல்லாமே தமன்னாவுடைய தமன்னா விஜயவர்மா காதலில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முடிஞ்சதுக்கு பின்னால விஜயவர்மா ஏதோ பேசக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. தமன்னா வந்து ரொம்ப வேகம். தமன்னாவுக்கு பிரியம் என்னன்னா ரொம்ப, அதாவது கவர்ச்சிகரமாக நடித்தாலுமே கூட தமன்னாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக திரிஷா மாதிரி ஒரு டச்சிங் பண்ண முடியாது. குடும்பத்தனமாக இருப்பாங்க. தமன்னா குடும்பத்தனமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகையாக இருந்தாலுமே கூட சில நேரங்களில் ஜெயிலர் போன்ற படங்களில் பட் வேறு விதங்களில் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தனமான எண்ணம் உள்ளவர் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம். ஏன்னா இல்லைன்னா வந்து நடிகர் கார்த்திக்லாம் டச் பண்ணியிருக்க மாட்டேன். கார்த்திக் சிவகுமாரோட பையன். அப்புறம் சிவகுமார் அட்வைஸ் மற்ற சோர்ஸ் வேணாம் பாசம் போட்டு அப்படியே விளையிட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பப்பாங்கான ஒரு நடிகை தமன்னா. அவரு ரொம்ப வேகமா இருக்கிறார். கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு கட்டாயமா நாம வந்து இதுல செட்டில் ஆயிடணும் அப்படின்னு இப்படி நினைச்சிட்டு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு திட்டத்துக்கு வர்றார். சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தியாக மாறி நிறைய குழந்தைகள் பெறணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் டக்குனு விஜய் வர்மா வந்து அதை கேள்விப்பட்டு உட்காந்து பேசக்கூடிய சமயத்தில் டக்குன்னு பிரேக்கு போடுறாரு. எப்பா இப்பெல்லாம் வந்து கல்யாணம் கிடையாது, 2 வருஷம் ஆகும் கல்யாணம் ஆகுது, 2 வருஷத்துக்கு பின்னாடியே கல்யாணம் ஆனாலுமே கூட உடனே குழந்தை பிறப்பு அப்படிங்கிற கான்செப்ட் அது அப்புறம் தான். ஆனால் நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காரு. இதுதான் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால பார்த்தாரு தமன்னா. அவரோட உட்காந்து சிட்டிங்லாம் போட்டுருக்காரு, வாக்குவாதம் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. முடியல. உடனே என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய காதலை வந்து இன்னைக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல். இருவரும் மனதார பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு. இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் வரும்போது முன்னாலே யோசனை பண்ணியிருக்கோம். என்னடா நடிக்கிறது வந்து நம்ம காதலிக்கிறது ஒரு நடிகை நல்லா கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்ப பெண்ணோ ஒரு மாமன் பொண்ணோ மச்சம் பொண்ணோ மற்றபடி வந்து வேறு விதமான பொண்ணோ அப்படி கிடையாது. ஒரு நடிகையை வந்து காதலிக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இவர் கல்யாணத்துக்கு பின் நடிப்பாளா அப்படிங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணணும். விஜய் வர்மா அந்த வகையில் வந்து தவறு செய்து விட்டார் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த வகையில் தமன்னாவை வந்து நம்ம தவறு செய்து விட்டாலும் சொல்லக்கூடாது. ஒரு நடிகை நடிக்க தான் செய்வாங்க. இதுவர் வந்து யார் ஆல்ரெடி கேட்கணும் இல்லையா, என்னம்மா நீ நடிப்பியா நடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ லவ் யூ சொல்லணும், காதலிக்குங்க அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரும். அதை கொண்டு போட்டு எல்லாரும் முடிஞ்சதுக்கு பின்னால் நிச்சயதார்த்த டேட்டு ஃபிக்ஸ்டு, கல்யாண டேட்டு ஃபிக்ஸ்டு, மற்றபடி வந்து இது தேனிலவு டேட்டு ஃபிக்ஸ்டு எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி கடைசியில் திடீர்னு கல்யாணத்துக்கு பின்னால் நடிக்க போகக்கூடாது அப்படின்னா இன்னும் 2 வருஷம் ஆகும் கல்யாணம் அப்படின்னா அப்புறம் எந்த பெண் தான் ஒப்புக்கொள்வார்? என்னதான் இருந்தாலும் நடிகையாக இருந்தால் பெண் தானே. அந்த வகையில் விஜய் வருமா மேலே தான் நம்ம குறை சொல்லணும். விஜய் வருமாவை தான் நம்ம தவறாக சொல்ல முடியும். நம்ம தமன்னாவை பொறுத்தவரை கரெக்டாக தான் இருந்திருக்கான். அவன் நடிகை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை வந்து விஜய் வருமா என் புரிந்து கொள்ளை அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய மிக ஒரு கேள்வி. ஆமாம், அதனால் வந்து இதில் வந்து விஜய் வர்மா தவறு செய்து விட்டார். தமன்னாவை வந்து காதலுக்கு தூண்டி விட்டாரோ. இன்னைக்கு பாருங்க ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருப்பார் தமன்னா. என்னதான் அது ஒரு காதல் தோல்வி தானே. அவன் யாருக்காக இருந்தாலும், அது நடிகையாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் தோல்வி தான். அவர் வந்து விஜய் வர்மா தொடச்சிட்டு போயிடலாம். பட் தமன்னா அப்படி கிடையாது. ரொம்ப டீட்டெயிலாகவே இருந்தாங்க. எப்படியாவது நாம் காதலித்து சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பஸ்தியாக இருக்கணும், அதோட நடிக்கணும் அப்படிதான் விரும்பினாங்க. ஆமாம், பட் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இல்லாமல் இவர் ஏன் அதை முதலிலேயே புரிந்து கொண்டு செயல்படவில்லை என்பதைதான் நாம் கேட்கக்கூடிய மிக கேள்வி. உண்மையிலே இந்த வகையில் தமன்னாவை விட விஜய் வர்மா கட்டாயமாக மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். இதற்கு ஈடு இணையாக தமன்னாவுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் வருங்கால கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.